எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இல்லை ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட நம்மளோட குருமாதா தான் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க ஷோக்கு. ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஐ ஹர்ட் நீ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தேன், ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எஸ் மேம். ஏன்னா இது ஒரு டிபேட்டாவே போயிட்டு இருக்கு. சில பேர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணலாம், இது பண்ணுங்க, இதுக்கு வந்துட்டு இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் நோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்றதுன்றது கன்ஃபியூஷன்ல வந்துட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தெளிவுபடுத்த போறோம். ஸோ நீங்க சொல்லுங்க மேம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பெல் இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை ப்ராப்பர் கைடன்ஸ் ஏதாவது வேணுமா? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அ tad bit different than ஸ்பெல். ஓகே. மேனிஃபெஸ்டேஷன்னா நீ உனக்கு ஆசைப்படுற ஒரு விஷயத்த உன்னோட டிசையர்ஸ்க்கு நீ ஒரு யூனிவர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ற, ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு இது நடக்கணும், இது ஆகணும், அதுக்கான சில ரிச்சுவல்ஸ் பண்ற. ஸ்பெல்ஸுங்கிறது யூ கேன் சேஞ்ச் அ பர்சன்ஸ் மைண்ட் ஆர் அவங்களோட திங்கிங் உங்க மேல எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட மாற்றலாம். ஸோ ஸ்பெல்ஸ் கேன் பி, இப்போ ஐ ஆல்வேஸ் டெல், இன்யன்னு நம்ம இதில் இருக்கும், நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கு, கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பெல்ஸ் எப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஃபைட்டிங் வித் யூ, ஓகே, இஃப் உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது அந்த மாதிரின்னா உங்கள் ஹஸ்பண்டை உங்கள் கூட வச்சுக்கணும், உங்களோட குழந்தைய பார்த்துக்கணும், அவங்களோட கெட்ட ஹேபிட்லேருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தட் இஸ் ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு லிவ். எஸ். இப்போ நம்ம பிறந்ததே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தான். எவ்ரிடே ஒரு ஒரு தனியாக இருந்து ஒரு போராட்டம் பண்ணி குழந்தைங்களை வளர்த்து, இல்லை ஹஸ்பண்டோட கேரக்டர் சம்டைம்ஸ் இட் மைட் அஃபெக்ட் த சில்ட்ரன். எத்தனை கதை கேட்டிருக்கோம், எத்தனை சில்ட்ரன் கெட் எக்ஸ்ப்ளாய்டட். அண்ட் so on that basis, if you're doing a spell to change somebody for a betterment, okay, அது okay, that is okay. Okay. அதுக்கான ஒரு repercussions இருக்கும், but this is something that you have to do. But to hurt somebody with a spell, அவங்க பொறாமையில் ஒரு விஷயம் பண்றது, இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறது, be it material, be it your love. Okay. இன்னொருத்தவங்களோட விஷயத்துக்கு ஆசைப்படுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெல் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு மேஜிக் பண்றதுங்கிறது நாட் அட்வைசபிள். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், தெரியாம பண்ண தப்புக்கு 1 அடி, தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ற தப்புக்கு 3 அடி. ஸோ உங்களோட பனிஷ்மெண்ட் ட்ரிபிள் மடங்கு. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் டூயிங் இட். ஓகே. இஃப் இட்ஸ் ஃபார் குட், அதுக்கு லைட்டாக ஒன்று அப்படி வரும். பட்டு நல்ல உங்கள் பசங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நல்ல வாழ்க்கைக்கு பண்ணலாம். அதையே ஒரு கெட்ட விஷயமா பண்ணும்போது தட் இஸ் ராங். ஓகே. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சேம் திங் யூ கேன் யூஸ் இட் ஃபார் குட் அண்ட் பேட் டிபெண்டிங் அப்பான் ஈச் பர்சன். ஓகே. ஸோ உன்னோட கேரக்டர் நல்லபடியாக இருந்ததுன்னா உனக்கு நீ நல்லதுக்கு யூஸ் பண்ண போகிற. நம்மளுக்குள்ளேயே அந்த 7 deadly sins இருக்கும்போது ஒருத்தருக்கும் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட்டி பொறாமை இருக்கும், குட்டி ஜெலசினஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். ஓகே. அதுக்கு நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், யூ கேன் டூ இட். ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க இது 7 deadly sins. வாட் டஸ் மேம், என்னது இது? 7 deadly sins ஆர் லைக் greed, lust, jealousy. இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள், நம்ம அந்த ஒரு கிரீடி, ஒரு பணத்தாசையோ இல்லை பெண் ஆசையோ மண்ணாசையோ, இதெல்லாம் நிறைய இருக்கும்போது, அப்போ கிரீட் இருக்கும்போது என்ன, பேராசை இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம தப்பு மேல தப்பு பண்ணுவோம், இன்னொருத்தவங்களை அழிக்கணும்னு நினைப்போம். அப்பெல்லாம் நீங்க இந்த ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும். அப்படின்லாம் நீங்க பண்ணும்போது தென் யூ ஹாவ் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. அதெல்லாம் தான் தப்பு. ஓகே. பட் மேம், இப்போ எனக்கு இன்னும் இதுலேயே ஒரு பெரிய டவுட் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களோட பெட்டர்மெண்ட் இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்பெல், when you say that, what do you exactly mean? It means maybe இப்போ
லைக் நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு நல்லதா தெரியும், ஒருத்தருக்கு வந்துட்டு பேடா தெரியும். இப்ப நான் நல்லா இருக்கிறதே ஒருத்தருக்கு வந்துட்டு then that is called jealousy for them on you. ஓகே, does it affect them? இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஸோ அது வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல, ஸோ அவங்க நம்மளுக்கு ஸ்பெல் பண்றாங்கன்னா that will return back to them only, no? Yeah. ஓகே, இன் ட்ரிபிள் யாராவது உனக்கு வந்து கெடுதல் நினைச்சு நீ வளர்றது பிடிக்கல நினைச்சு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், என் குருநாதர் சொல்லி. கண்டிப்பா. ஸோ நீ எது பண்ணாலுமே நல்லது பண்ணா நல்லது வரும். வாட் யூ சோ யூ ரீப். ஸோ நீங்க நல்லது பண்ணுங்க, நல்லது கிடைக்கும். கெட்டது பண்ணா 3 மடங்கா கெட்டது வரும். இதுக்கு பெட்டர் நீங்க உங்களோட நல்லது பார்த்துக்கிட்டு நீங்க எப்படி டெவலப் ஆகணும்னு மட்டும் பார்த்துட்டு உங்க ஃபேமிலி உங்களோட டெவலப்மெண்ட் உங்க ஹெல்த் மட்டும் பார்த்துட்டு செல்ஃபிஷா இல்லாம உங்களால முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, இல்ல கம்முன்னு இருங்க. அதுக்குன்னு கெடுதல் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபேரி டெல்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம்ல சின்ன வயசுல, விச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம மேக்சிமம் வந்துட்டு அந்த ஸ்டோரிஸ்ல வந்துட்டு கேட்டிருப்போம். ஸோ விச்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், சூனியம். பேசிக்கலி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருப்பாங்க, ஸோ அவங்களோட ட்ரெஸ் இப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க அட்டையர் இப்படிதான் இருக்கும், அவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேயே வந்துட்டு பல கதைகளாக வந்துட்டு கேட்டிருப்போம். ஸோ இந்த விச் கிராஃப்ட் பத்தி ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். See, there are 2 types. Okay. விச் கிராஃப்ட்லயே நல்லது பண்றதும் இருக்கு, கெட்டது பண்றதும் இருக்கு. ஓகே. விச்ங்கிறதே வந்து நம்மளை வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. விக்கன் ஒரு விச் ஒரு சாசர் ஒரு விசார்ட், இது எல்லாமே வந்து தே பிராக்டிஸ் அக்கல்ட்டே வந்து இப்போ தப்பாயிடுச்சு. ஓகே. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ குட் ஃபார் அதர்ஸ், ஃபார் தர் நெய்பர்ஸ், ஃபார் அன்னோயிங்காக நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வர ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து கெடுதல். இப்போ நான் தான் சொல்றேனே, ஒரே ஸ்பெல்லையோ ஒரே இதுலையோ நம்ம நல்லதும் பண்ணலாம், இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல். இப்போ வந்து மரணம்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இது இன் மேஜிக். பட் நீ ஒரு கெட்ட குணத்தை மாரணம் பண்ணலாம். அதாவது ஒருத்தவங்க வந்து அடிக்ஷன்ல இருக்காங்க, ஒரு ட்ரக் யூசர் இல்லை ஒரு ஆல்கஹால் யூசர், இல்லை உடம்புல இருக்கிற நோய்களை மாரணம் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆளையே மரணம் பண்றாங்க. So there is a difference. Okay. How you use it, and again it ends up with how the person is. Okay. Not நான் அந்த இதுவே நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. உன்னோட குணம் நல்லதா இருந்தா நீ நல்லது தான் பண்ண போற, உன்னோட குணம் கெட்டதா இருந்தா நீ you will do bad. So we should, the projection about witch or Wiccan or like I said sorcerer is become very wrong in outside world, but there are people who do good also in it. Okay. That is the practice. அதனால தான் இப்பெல்லாம் வந்து ஐயோ அவங்க இது ப்ராக்டிஸ் பண்றாங்களா, நம்ம அவங்க கிட்ட போக கூடாது. if they are bad they are bad. அதுலயே வந்து சாத்விகமா பண்ற விஷயம் கூட இருக்கு. there is no sacrifices. நிறைய பேர் வந்து அது வந்து பயங்கரமா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த டீமன்ஸ் எழுப்பி, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். யூ கேன் டூ குட் ஜஸ்ட் பை டூயிங் ப்ரேயர். நம்ம எப்பவுமே ஆல்வேஸ் வி ஷுட் ரிமெம்பர், நம்ம வந்து கடவுளை மட்டும் நோக்கி கடவுளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பண்ற எல்லா விஷயமும் நல்லதுக்கு தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ பட் when you choose the other side is it's easier side, ஷார்ட் வே. அது பண்ணிட்டு நம்ம போகும்போது என்ன ஆகும்னா அதுக்கான தண்டனைகளும் கிடைக்கும். இது வந்து கஷ்டம். இதுக்கு வந்து நீ ஒரு தெய்வத்தை நீ ப்ளீஸ் பண்ணணும். அந்த தெய்வம் நீ நல்ல நடத்தையோடு இருந்தால் அந்த தெய்வம் உனக்கு வேலை செய்யும். அப்போ நீ 4 பேருக்கு நல்லது பண்ணலாம். உன் கேரக்டரே ப்ராப்ளமாக இருக்கு, நீ இந்த தெய்வத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும், இந்த தெய்வத்தை வச்சு நான் இது பண்ணணும்னு நினைக்கும் போது தென் அதுக்கான தண்டனை உனக்கும் சீக்கிரமா கிடைச்சிடும், சீக்கிரமா அடியும் விழுந்துரும். கண்டிப்பா. ஸோ யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் டேக்லைன் நல்லா இன்ஸ்கிரைப்ட் இன் கோல்டன் வேர்ட்ஸ். நம்ம மனசுல நல்லா அப்படி எச் பண்ணி வச்சுக்கணும். அது என்னன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ ஃபாலோ காட் அண்ட் யூ ஸ்டிக் ஆன் டு ஹோல்ட் her feet and travel that journey. Okay. That is what is important. And they are all good people. They'll do only good. They'll guide you only good. Okay, done.
கடைசியில நல்லதே நினைச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டாபிக்கோட ஒரு கன்க்ளூஷனா எடுத்துக்கலாமா மேம்? எஸ். ஸோ வாட் எவர் நம்ம எது பண்ணாலும் சரி, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்பெல் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஸோ நம்ம ஒரு கெட்டதுக்காக பண்றோம், இல்லை ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற விஷயம் கண்டிப்பா அது நம்மளுக்கே தான் வந்துட்டு ரிட்டர்ன் பேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேருக்கு பல கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இது கிளியரா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். பை பாய் பாய். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.